நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ரொம்ப அற்புதமாக கேட்கிற பெருமக்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி, எல்லோரும் வேல் வேல் என்கிற அந்த கோஷங்களை இந்த பாடலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சுட்டதீர் நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம், கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியே நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் 16மே. சுட்டதீர நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கண்டவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஒதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியே நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் 16மே. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த அருமையான விழாவில் மிக அற்புதமாக இந்த நிகழ்வை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நகரத்தார் பெருமக்கள், திருவொற்றியூரில் வாழக்கூடியவர்கள், வந்திருக்கிறவர்கள், சென்னை வாழ் நகரத்தார் பெருமக்கள், இந்த திருத்தணி பாத யாத்திரையை 25 ஆண்டு காலமாக நடந்து அதில் இந்த பூஜையை நடத்தி இந்த குழுவினர்கள் எல்லாம் இன்னைக்கு காலையில் நான் பெயரை படித்த RMS ராமசாமியன் உள்ளிட்ட அன்பு பெருமக்கள் எல்லாம் மிக அற்புதமாக இந்த மிகச்சிறந்த இந்த ஒருங்கமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு செய்தியை நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் தான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு அருகாமையில் யாருக்கும் தெரியாத முருகன் கோயிலை கண்டுபிடிச்சு காவடி கட்டி நடக்கிற ஒரே குரூப் நம்ம மட்டும்தான். அதை கண்டுபிடிப்போம், இந்த ஊர் எங்கே இருக்குன்னு தேடி அதுக்கு காவடி கட்டி நடந்து போய் அதுக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெருமக்கள் நகரத்தார்கள். இன்றைக்கு நேற்று அல்ல, இறை வழிபாடும் இலக்கிய பெருமையும் கொண்ட இனம் இந்த நகரத்தார் இனம். ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்ட பெருமைக்குரிய இனம் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி. இந்த இசை விளங்கு பெருங்குடிங்கிறது தான் இசைகுடிமானம் என்கிற பெயராக திருமணத்தில் வந்தது. நம்முடைய இந்த அண்ணன் பள்ளத்தூர் அண்ணன் பல திருமணங்களில் நம்முடைய சடங்கு முறைகளை எல்லாம் அழகாக எடுத்து சொல்கிறவங்க. பேர் அண்ணன் சோலைமலை அண்ணன். ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, நான் எனக்கு உங்கள் பேர் தெரியும், நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டேன். பரவாயில்ல, ரொம்ப பேர் கேட்குறீங்க பேச்சேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கேட்டோம்னா சொல்லுமே, அப்போ 10 பேர் கேட்குறா நம்ம பேச்ச அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இந்த முன்னாடி தூங்கிட்டு இருக்க ஆட்சி மாதிரி இல்லைங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு ஒப்பீடு. ஆனால் நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக கேட்கறதுனால இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நகரத்தார் பெருமக்களுக்கான சிறப்பும் செட்டிநாட்டிற்கான பெருமையும், நகரத்தார்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்காக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பெருமைகளும் நாம் இந்த உரையில் காண இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளவு அருமையா உட்கார்ந்து கேட்கிற சபை. நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன், ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அவங்க செட்டியாற்றை என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஆட்சி தம்பியே தெரியுதான்னாங்க. நான் பகல்லையே தெரிய மாட்டேன், நம்ம நேரம் அப்படி பொண்ணளவு பண்ணேன். அந்த ஆட்சி தம்பியை தெரியாதோன்னா உடனே அவர் தெரியாத மாதிரி முழிச்சார். அதாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆட்சி செட்டியார்ட்ட கேட்டோம்னா செட்டியார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிச்சார். உடனே இந்த ஆட்சி, நான் சனிக்கிழமை சன் டிவி அசத்த போவதாரில் முந்தி வருவேன். இந்த ஆட்சி சொல்றாங்க, தம்பி தான் சனிக்கு சனி வரும்னுச்சு. இப்ப இந்த கைதட்டுறவுகள்லாம் என்னைய பாராட்டுறீங்களா?
எனக்கு ஹைகோர்ட் முத்தண்ணன் சொல்லணும். இதை பாராட்டால் எனக்கு என்னென்ன மகிழ்ச்சி, ஒரே ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். நீங்க எல்லாம் ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இந்த சந்தோஷம் எப்பவுமே வேணும். இன்னைக்கு காலையில என்ன அற்புதமான ஒரு பட்டிமண்டபம் இல்லையா? என்ன அழகான விஷயங்களை கேட்டான். இதை நம்ம வீட்டில் இருந்த, அதனாலதான் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை கேட்க கொடுத்து வைக்கணுங்கிறதுனாலதான் நகரத்தார்ல ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? பிறந்தோன்ன குழந்தைக்கு 16 நாள்ல காது குத்தி தோடு போட்டுருவாங்க. ஏன்? இந்த காது இருக்கே, இது நல்ல விஷயத்தை கேட்க போகுது. இந்த காது கேட்க போகிற நல்ல விஷயங்களால தான் இந்த வாழ்க்கையே இருக்கு. அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா வள்ளுவன். இந்த செவிச்செல்வம் இருக்கே சாதாரணம் இல்ல. ஒரு பாட்டி உட்கார்ந்து, ஒரு அப்பத்தா உட்கார்ந்து ஊசியில நூல் கோர்த்துக்கிட்டு இருந்தா. பேரன் ஓடியாந்த, இந்த உட்கார்ந்துருக்கேன் சிவப்பு பணியன் பேரன், அந்த மாதிரி ஒரு பேரன். இந்த பேரனாவது உட்கார்ந்துருக்கான். ஒருத்தன் ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி படுத்துட்டான். என் பக்கம் கால் நீட்டி அவங்க ஆயா மடியில தலை வச்சு அழகா படுத்துட்டான். எனக்கு என்ன ஒரு பெரிய தம்பி படுத்துக்க பாணி, எனக்கு என்ன அவன் சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நீ பேசுறத தாலாட்டு மாதிரி இருக்கு. என் வீட்டுல யாரும் தாலாட்டல, நீ பேசின தாலாட்ட கேட்டாவது ஒரு நாள் தூங்குவோம் பார்த்தேன், அதையும் கெடுக்கிறிய நீங்கிற அவன். ஒரு பாட்டி அப்பத்தா உட்கார்ந்து ஊசியில நூல் கோர்த்து தைக்க போனா பேரன் ஓடியாந்த, பாட்டி என்ன பண்றேன்னு. ஊசியில நூல் கோர்க்கிறேன் பேரான்னா. உடனே அதுக்கு பேரன் சொன்ன, நீ 3 மணி நேரம் ஆனாலும் நூல் கோக்க முடியாதுன்ன. ஏன்னு கேட்டா பாட்டி, ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா இருப்ப அந்த ஊசியை எடுத்து கொடுறான்னா வேகமா எடுத்து கொடுத்தான். பாட்டி கோர்க்க போனா முடியல. டே பேரா இங்க வாடா, காதுல நூலை கொடுன்னா வேகமா அவ காதுக்குள்ள நூலை கொடுத்துட்டான். டே பாதுகாப்பு ஏன் காதுல கொடுக்காரா, இந்த ஊசியில நூலை கொடுக்கணும்னு. இதுக்கு பேரு காதான்னா, துவாரத்துக்கு பேரு காதுன்னு பேரு. இதுலதான் நூலை கொடு. அப்படியான்னு வாங்கி உடனே கொடுத்தான். பாட்டி தச்சுக்கிட்டே பேசினா பாருங்க, டே பேரா ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம், இந்த காது வழியா நல்ல நூலை படிச்சுட்டு வந்து பேசுறவங்களுக்கு கொஞ்ச நேரம் காதை கொடுத்தா கிழிந்து போன இதயங்களையே தைக்கலாம்னு சொன்னாலாம் பாட்டி. அதான் நல்ல விஷயங்களை கற்றிலனாயினும் கேட்க அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. நல்ல விஷயத்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா கேட்கலாம், கேட்டு கேட்டு பயனடையலாம். ஒருத்தர் சொன்னா, எல்லாம் இப்படி கேட்க போறீங்களே, இவ்வளவு ராமாயணம் கேட்க போறீங்களே, மகாபாரதம் கேட்க போறீங்களே, இவ்வளவு கேட்கறதுனால என்ன புண்ணியம், தினந்தோறும் கேட்க போறீங்களேன்னு பொண்டாட்டி கேட்டா. புருஷன் சொன்னா, ஆமா 365 நாள் ராமாயணம் கேட்க போயிட்டு தான் இருக்கேன். நம்ம ஊர் பெருமாள் கோயில்ல ஐயங்கார் சொல்றாரு, கேட்கத்தான் போறேன். ஆனா என்ன புண்ணியம்னு கேட்கிற. என்ன புண்ணியம்? 365 நாள் ராமாயணம் கேட்கறதுனால என்ன புண்ணியம்னு நீ கேட்கிற. இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. பொண்டாட்டியை கூப்பிட்டு என்ன பண்ணா, அந்த சாணி எழுற கூடை இருக்குல்ல, அந்த வயர ஈக்கம் பாய் பண்ண கூட, ஈக்கம் கூட, அந்த கூடையில போய் ஆத்துல தண்ணி போகுது, அதை மோந்துக்கணும் வாண்ண. இவ வேகமா போனா, ஆத்துல தண்ணி ஓடின பக்கம் அப்படியே எதிர்த்த பக்கம் தண்ணியை மோந்து வேகமா ஓடியாந்தா. வர்றதுக்குள்ள தண்ணி கீழே சிந்திருச்சு. தண்ணி மோந்தார முடியல, மருதவனை மோக்க போனா. திரும்ப கொண்டாடக்குள்ள திரும்ப மருதவனை, திரும்ப மருதவனை, திரும்ப பல முறை முயற்சி செய்து பார்த்தால் முடியவே இல்லை, தண்ணி கொண்டாட முடியல. உடனே புருஷன்ட்ட வந்து சொன்னா, ஏங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க, போய் இந்த ஈக்கங்குடையில சாணி அள்ளுற கூடையில தண்ணி மோந்தான்னு. நீங்க ஆத்துல போய் மோந்தாந்து பார்த்தேன், என்னால மோக்க முடியல, தண்ணி அள்ள முடியல, எல்லாம் கீழே போச்சுன்னா. உடனே அதுக்கு புருஷன் சொன்னா, ராமாயணம் பல தவணை கேட்க போகும்போது என்னைய பார்த்து என்ன உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு, என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கல்ல, கேட்டீல்ல, இப்ப நீ தண்ணி மோந்த கதை தான். தண்ணி மோந்ததுல தண்ணி நான் ஒண்ணுமே கொண்டாடலையேன்னு அவன். உடனே ஆமா நானும் ராமாயணம் கேட்டதுனால எதையும் கொண்டாடல, ஆனா ஒரு விஷயம் பாத்தியான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டா பொண்டாட்டி, அந்த தண்ணி அள்ளின கூடைய பாரு, நீ முதல்ல கொண்டு போன போது ஒரே சாணியும் தூசியுமா இருந்துச்சு, இத்தனை தடவை நீ அள்ளனால அந்த சாணியும் தூசியும் ஆத்துல அடிச்சுட்டு போய் இப்ப சுத்தமாயிருச்சு கூடன்னா. கூட சுத்தமான மாதிரி ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மாதிரி இதிகாசமும் இலக்கியமும் கேட்டதுனால என் மனசு சுத்தமாச்சுன்னா. இவ்வளவு அழகா நீங்க கேட்டு ரசிக்கிற மக்கள் இங்க இருக்கிறீர்கள். ரொம்ப அருமையான பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமைக்கினிய
நெற்குப்பை PL வைரவன் செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். காசி தேர்தலில் நம்ம நகரத்தார்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறார். அவரை நம்ம முருகனுடைய அருளால் அவரை வாழ்த்துவோம். பரிபூர்ணமான ஒரு அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கு முருகன் அவருக்கு எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும். அதே போல எங்கள் அன்பிற்கினிய மிக அற்புதமான ஐயா திரு நகரத்தார் மலர் இளங்கோவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துவோம். இருக்காங்களா? அதுபோல தமிழாசிரியர் ஐயா திரு கண்டனூரை சார்ந்த பழ ராமநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துவோம். அது மாதிரி மிக அற்புதமான பெருமக்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வாழ்த்து. செக்காலை அண்ணன் திரு பாடகர், மிக அற்புதமான பாடகர். அவருடைய மைந்தர் துபாயில் பாடிக்கொண்டு சுப்பிரமணியன், இன்ஜினியர் சுப்பிரமணியன் அவர்கள், அவரது துணைவியார், மிக அற்புதமாக ஹைகோர்ட் முத்தனை அவரது துணைவியார் எல்லாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் வாழ்த்துகிற வேளையில் மிக அற்புதமாக இந்த குழுவினர்கள் இன்றைக்கு இந்த விழாவை நடத்துவதிலே பெரும் மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, பாத யாத்திரை போகிற போது யாத்திரைக்குன்னு நம்ம கிளம்புனா என்ன சிறப்பு? யாத்திரையாக போகிற போது முருகன் நம்ம பக்கத்துல வந்துடுறான் இல்லையா? பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் பலன் அதிகம். விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் பணம் அதிகம். அப்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா. காண்போம் நாம் அவன் படை வீடு, தம்பி கால்வலி மறந்து நடைபோடு, கண்டால் நமக்கில்லை ஒரு கேடு, நீ காவடி எடுத்து நடமாடு. கண்ணதாசன் எழுதின பாட்டு இந்த பாட்டு. நகரத்தார்களுடைய யாத்திரை அப்படி ஒரு அற்புதமான யாத்திரை. முருகப்பன் இல்லாத ஊருமில்லை, ஒரு முத்தையன் இல்லாத வீடுமில்லை, பழனியப்பனின்றி வம்சமில்லை, எங்கள் பரம்பரைக்கு அவனின்றி அம்சமில்லை என்று சொன்னார் கவியரசு கண்ணதாசன். ஆட்சி சொன்ன மாதிரியே நான் மறந்துட்டேன். ஆட்சியை பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறையிலிருந்து கூப்பிடுங்கன்னாங்க. நான் அப்படியே அவசரத்தில் கூப்பிடாம இங்கே வந்தாச்சு, சொல்ல விட்டு போச்சு. அதனால பேராசிரியை அன்றைக்கினிய வழக்கறிஞர் உமையாள் முத்து ஆட்சி அவர்கள், எங்கள் தேவகோட்டையை சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு செய்தி சொல்லணும். நகரத்தார் குலத்திலேயே முதல் பெண் வழக்கறிஞரும் முதல் பெண் பேச்சாளரும் உமையாள் முத்து ஆட்சி தான். புதுவயலிலே பிறந்து தேவகோட்டையிலே திருமணமானவர்கள். உலக நாடுகள் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்புகளில் எல்லாம் பேசியவர்கள். இன்றைக்கு இந்த விழாவிலே பேசினார்கள், நாம் எல்லாம் கண்டு மகிழ்ந்தோம். சுகிசிவமையா அவர்களுடைய இளமைக்கால வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றவர்கள், பெரிய பேச்சாளர்களோடு பேசியவர்கள். அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அருமையான வேளையில் நகரத்தார்கள் அனைவரும் கூடியிருக்கிற இந்த திருவொற்றியூர்ல எவ்வளவோ சிறப்புகளை சொல்லலாம். ஆனால் பட்டினத்தார் என்கிற ஒரு மகான் அடங்கிய ஸ்தலம் இந்த திருவொற்றியூர். அதான் காலையில பேசுகிற போது சொன்னேன், பாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் திருநீரு, காவணங்கள் எல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்று மெய்த்தவத்தார் ஓதும் திருவொற்றியூர் என்று பட்டினத்தாரில் கொண்டாடப்பட்ட அருமையான தலம் இந்த திருவொற்றியூர் என்கிற பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, வடிவுடை அம்பிகை அருள்பாலிக்கின்ற தலத்துல வள்ளலாருக்கெல்லாம் அருள் நிகழ்வை நிகழ்த்தின தலம் இந்த தலம். வள்ளலாருக்கு அம்பிகை சோறு கொண்டு வந்து கொடுத்தா, அன்னம்பாலித்தாள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் நெருமி பூமிசை, எண்ணம்பாலிக்கும் ஆறுகண்டின்புற எண்ணம்பாலிக்குமோ இப்பிறவியே என்று நாம் கொண்டாடுகிற தில்லையில் மட்டுமல்ல, திருவொற்றியூரிலும் இறைவன் அன்னம்பாலித்திருக்கிறான் இறைவியின் வடிவிலே என்று ஒரு அற்புதமான தலம். ஆச்சி ஆச்சி நல்லா இருப்பிய, பச்சை கலர் வாயல் சில ஆச்சி நல்லா இருப்பிய, உட்காருங்க. இந்த போனை கொடுத்து விட்டீங்களா? புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு, விடுங்க, நல்லா இருப்பிய. யாரும் எந்திரிக்காதீங்க. நான் பேச போறது ஒரு 50 நிமிஷம் 40 நிமிஷம். நீங்க குப்பு குப்புன்னு இருந்துச்சா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நல்ல விஷயத்தை சொல்லும் போது கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கணுங்கிறதுக்கு தான் சில விஷயங்களை கோர்வையா சொன்னாதான் கேட்க முடியும். நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பட்டினத்தார்ங்கிற மாபெரும் ஞானி நவநிதிகளை துறந்து விட்டு துறவியாகி அவருடைய தாயார்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போறார், துறவியாக போறார். நல்ல கவனமா கேளுங்க. இன்றைக்கு காலையில் பேசி இருக்க வேண்டிய ஒரு பேச்சில் அது ஒரு முக்கியமான கட்டம். பட்டினத்தார் என்பவர் ஒரு எவ்வளவு பெரிய ஞானினா, அவரை ஞானியாக்குவதற்கு ஒரு அற்புதமாக திகழ்ந்தவள் பட்டினத்தாருடைய தாயார். பட்டினத்தாருடைய தாயார்கிட்ட போய்
திருவெண்காடர்னு பேரு அவருக்கு, பட்டினத்தாருங்கிறது பின்னாடி. திருவெண்காடர் போய் சொல்றாரு, அம்மா நான் சாமியாரா போயிட்டு வர்றேன்னார். நல்ல கவனமா கேட்கணும், நான் சாமியாரா போயிட்டு வரேன்னாரு. உடனே அவங்க ஆத்தா எவ்வளவு தீர்க்கமானவ பாருங்க, ஒரு பதில் சொன்னா, போயிட்டு வர்றதுக்கு பேரு சாமியாரான்னு கேட்டான். அப்பச்சி போயிட்டு வர்றதுக்கு பேரு சாமியாரா? இல்லையே. என்னத்தா சொல்லு? சரி நான் சாமியாரா போறேன் அப்படின்னாரு. சாமியார் ஆகிறேன் போறேன்னாரு. உடனே அவங்க சொன்னா, ஆக வேண்டிய கடமையெல்லாம் முடிக்காம சாமியார் ஆக முடியுமான்னு கேட்டான். என்ன கடமை நான் இன்னும் முடிக்கலன்னு கேட்டாரு. நான் ஒருத்தி இருக்கேனே பெத்தவ, பெத்தவளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கே பச்சி, பெத்தவளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கே. என்ன அத்தா? எனக்கு வாக்கரிசி போடணுமே, நீ தானப்பா கொள்ளி வைக்கணும்னு சொன்னோன்னா உடனே அவ அப்படியான்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணுவேன், நான் சாமியாரா போகணுமே. உடனே அவ தாயார் சொன்னாலாம், இந்தா பச்சின்னு சொல்லி உக்கரணத்திலிருந்து ஒரு படி அரிசியை கையில எடுத்து கொடுத்து, உன் இடுப்புல முடிஞ்சுக்க, எந்த இடத்துல இந்த அரிசி கட்டிருக்கிறது உதிருதோ அங்க என்னுடைய உசுறு பிரிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. உடனே ஓடியான்ட்டான். இப்படி ஒரு தாய் உண்டா உலகத்துல? சாமியாரா போறதுக்கு அரிசியை கையில கொடுத்து விட்டு, இந்த அரிசியில என்னுடைய உயிர் இருக்கும் என்கிற ஒரு உணர்வை கொடுத்து விட்ட ஒரே உலகத்தின் தாய் பட்டினத்தாரின் தாய் தான். மகனை சாமியாராகவும் போய் சொல்லி, அதுக்கு கடமையை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து, அதுக்கு தான் சொல்லுவாங்க, பட்டினத்தாருக்கு அந்த செய்தி கேட்டோன்னு ஓடோடி வந்தானா, விறகு கட்டையெல்லாம் எடுத்து வாழை மட்டையை வச்சுட்டு பாட்டு படிச்சார் பாருங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலந்த போதே வரிந்தெடுத்து செய்ய விரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பினி, பட்டிலும் தொட்டிலும் பார்மையிலும் தோல்மையிலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விரையிலிட்டு தீ மூட்டுவேன். எல்லாம் படிச்சார். இந்த பட்டினத்தாட்டு ஒரு பெரிய சிறப்பு பாருங்க, நீங்க கவனமா கேட்கணும். செட்டிநாட்டுல மட்டும்தான் நம்ம ஆட்சிமார்கள் அழகா சொன்னாங்க, தாய்க்கு கொள்ளி வைக்கிற மகன் ஏன் தன்னுடைய தலை முடியை மழித்துக் கொள்கிறான்ங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம செட்டிநாட்டுல மட்டும்தான் சொன்னாங்க. ஏன் தாய்க்கு தலைமகன் தன்னுடைய தலைமுடியை கொள்ளி வைத்து விட்டு மழித்துக் கொள்கிறான் தெரியுமா? தாய் வயிற்றுக்குள்ள இருக்கையில குழந்தையா இருக்கும் போது குழந்தை உரு வளருமா, வளர 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 தாயினுடைய ஈரலை போய் முட்டுமா பிள்ளை தலை. தாய் நினைப்பாளா, நம்மளை விட நம்ம பிள்ளை முக்கியம்னு ஈரலை ஒதுக்கி அந்த புள்ள வளர இடம் கொடுப்பாளாம். ஈரலை ஒதுக்கி புள்ள வளர இடம் கொடுப்பாளாம். அப்பத்தான் அந்த தாய்க்கு பாடினாங்க திருவத்தியூர்ல, இந்த பட்டினத்தார் தாய்க்கு பாடுறா பாருங்க, ஈரலை ஒதுக்கி, நல்லா கேட்கணும், ஈரலை ஒதுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு கூந்தலை ஒதுக்கி கொள்ளி வைக்க வந்த மகன் தான். அப்படி தாய்மையினுடைய பெருமையை ஒரு துறவி எதை துறந்தாலும் உலகத்தில் துறக்க முடியாத ஒரே ஒரு துறவு இருக்கிறது என்றால் அது பெற்ற தாய் தான் என்று உலகத்திற்கு சொன்ன தமிழ் துறவி பட்டினத்தார். ஆதிசங்கரர் இதுக்கு முன்னால உண்டு. ஆனால் பட்டினத்தார் தமிழகத்திலே தமிழ் மக்களுக்கு நீங்காத நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்களை 10 பாடல்களை அவரும் படிச்சார், இவரும் 10 பாட்டை படிச்சார். அற்புதமான பாடல்கள் பட்டினத்தாருடைய பாடல். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்துட்டு சாமியாரா உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா பெரிய கோடீஸ்வரர், சோழ நாட்டு ராஜாவுக்கே கடன் கொடுத்தவர். அப்ப ராஜா கைகட்டி, எப்படியா இவ்வளவு பெரிய பணக்காரன் கடன் கொடுத்தவன் சாமியாரா போனா எவ்வளவு சந்தோஷம், சாமியாரா போனா எவ்வளவு மகிழ்ச்சி, நம்ம கடன் கொடுத்தவன் சாமியாரா போயிட்டா வசூல் பண்ண ஆள் இல்லாம போகும்ல, மேடோவர் கூட எழுதி கொடுக்காம போயிட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா என்னாச்சு, ராஜாவுக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு சோழராஜா ஆசைப்பட்டானோ. நேர கிளம்பி படபரிவாரத்தோட வந்தான். நிஷ்டையில இருந்தார் பட்டினத்தார். பட்டினத்தாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஐயா சுவாமி கைகட்டி வாய் ஊத்தி நின்று அவர் உட்கார்ந்து இருந்தார். நிஷ்டையில அவரை பார்த்து கண் விழிச்சார். ராஜானோன்னு பார்த்தாரு. உடனே ராஜா கேட்டான், ஐயா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்து நேத்து என் ராஜசபைக்கு பணம் கொடுக்க வந்தீங்க, கோடீஸ்வரனா? இந்த சோழ தேசமே இன்னைக்கு உங்க பணத்துல நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க சாமியாரா உட்கார்ந்துருக்கீங்களே, அப்ப பணக்காரனா வாழ்றதை விட துறவியா வாழ்றதுல மகிழ்ச்சியா, என்னையா சொல்லுங்கன்னு கேட்டான். அப்பதான் அவர் சொன்னாரு பட்டினத்தார், நேத்து பணக்காரன், நேத்து இல்ல இந்த நிமிஷம் துறவி ஆகிறதுக்கு முன்னாடி வரை நான் தான் இந்த தேசத்துல பணக்காரன். உன்கிட்ட பணம் கொடுக்க, நான் என் பணத்தை உனக்கு கடனா கொடுக்க கைகட்டி வாய் ஊத்தி ராஜாங்கிறதுனால வந்தேன்.
இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை இந்த விபூதியை தவிர. ஆனா நீ என் முன்னாடி சோழ தேசத்துக்கே ராஜா, நீ என் முன்னாடி கைகட்டி வாய் பொத்தி நிக்கிற, யான் அமர நீ நிற்க, இதை செய்தது என் துறவுன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய நிலை இந்த உலகத்திற்கு உணர்த்த வந்தவர் குபேரனே தான் பட்டினத்தாரா வந்தார் இல்லையா? கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரையின் எல்லா பிழையும் நினையா பிழையும் நீ நஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். எப்பேற்பட்ட அந்த கச்சியகமனாக இருக்கக்கூடியவன் எல்லா பிழைகளையும் பொறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அப்படிப்பட்ட இறைவனை வணங்கியவர் பட்டினத்து பிள்ளை. அதனாலதான் நமக்கு எல்லாரும் செய்கிற பிழைகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும். அதனாலதான் அவர் வெளியில வந்த பாடுவார் முத்தப்பர் பாடினாரு, நின் மேலுமானை நின் மகன் மேலுமானை நின்மா குழுனன் தன்மேலுமானை தமிழ் மேலுமானை தவமா வணிக சின்னஞ்சிறியர் தெரியாத காளையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்து இருப்பாயே பெரிய இலக்குமே ஏன்னு பாடினார். ஏதாவது தெரியாம தவறு செஞ்சா கூட பொறுத்து நீ எங்க வீட்டிலே இருக்கணுமா? மகாலட்சுமியை கெஞ்சி கேட்டார். செட்டி நாட்டுக்கு எல்லை முதல்ல கிடையாது. எல்லாரும் கொங்கு நாடுன்னு ஒண்ணு உண்டு, பாண்டி நாடுன்னு ஒண்ணு உண்டு, நாஞ்சில் நாடுன்னு ஒண்ணு உண்டு, தொண்டை நாடுன்னு ஒண்ணு உண்டு, சேர நாடுன்னு ஒண்ணு உண்டு, சோழ நாடுன்னு ஒண்ணு உண்டு. ஆனால் செட்டி நாடுன்னு ஒண்ணு இலக்கியத்துல கிடையாது. செட்டி நாடுங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்து அதுக்கு 4 திசைகள்ல எல்லையை போட்டு, இதுக்கு இங்க பிரான்மலை, இங்க வெள்ளாறு, இங்க கடல், இங்க வைகைக்கு இப்படின்னு திசைகளை போட்டு இதுதான் செட்டிநாடுன்னு முதல்ல நம்ம கொடுத்தவரே பாடுவார் முத்தப்ப செட்டியார் தான். இந்த அருமையான சபையில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொன்னால், திருவெற்றியூரிலே வந்து நம்முடைய பட்டினத்து பிள்ளை இங்கு ஐக்கியமானார்கள். பாடகச்சேரி மகான் ராமலிங்க சுவாமிகள் ஐக்கியமானார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஸ்தலம், வள்ளலார் சுவாமிக்கு அம்பிகை அன்னம்பாலித்த ஸ்தலம் இந்த திருவெற்றியூர்ல. திருத்தணி முருகப்பெருமானுக்கு நடந்து போகிற யாத்திரை. நான்லாம் பழனிக்கு நடந்து போயிருக்கேன். ஆச்சு, சிரிக்காதீங்க, நடந்திருக்கேன், உண்மையிலே நடந்திருக்கேன். நான் அப்படி பாடுவேன். இன்ஜினியர் சுப்பன் எல்லாம் பாடுறான், நான் பாடினேன்னா நீங்க நம்ப மாட்டிய. அண்ணனுக்கு தெரியும். அரோகராம் உமையாள் முத்தாச்சி, அரோகராமே 60 பேர் பஸ்ல ஏறுவேன். இவன் பாட்டை கேட்டு நம்ம பழனிக்கு போறதா நம்ம முந்திடுவோம். அதனால அரோகரான்னு 60 பேர் பஸ், அப்படி ஒரு பாட்டு. நீங்க நம்ப மாட்டியே. என்னோட பழனிக்கு ஒரு ஆட்சி நடந்ததா அந்த கதையை நான் சொல்லியே ஆகணும். கஷ்டப்பட்டு எல்லாரும் பழனிக்கு நடந்து போகும்போது பழனி பாத யாத்திரையில் பாடல்கள் பாடி ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் கூட்டி போனோம். டாக்டர் முத்தையா செட்டில் கோட்டையூர் செட்டு எல்லாம் பண்ணிக்கின்னு ரொம்ப சிரமப்பட்டு பழனிக்கு போவோம்னா அந்த ஆட்சியை கூட்டிகிட்டு மேலே போய் முருகனை கும்பிட வச்சாச்சு. அப்போ அந்த ஆட்சிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாரும் பழனியில் போய் முருகனை கும்பிட்டு பஞ்சாமிர்தத்தை வச்சு கும்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் இன்னொன்னையும் சேர்த்து வச்சு கும்பிடுங்க. என்னென்ன வர்ற வழியில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் பூரா பேண்டைடு வாங்கி காலில் போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் சேர்த்து கும்பிடு. அதே பழனி கொண்டு விட்டுச்சு உங்களை. இதை தாண்டி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் ஆச்சு. உன்னை என்னன்னு கேட்டாங்க. இவ்வளவு கடுமையா மன உறுதியோட நடந்து வந்துட்டீங்களே, உண்மையிலே மன உறுதினா ஆட்சிமார்கள் தான். நான் சொல்லிட்டேன், எப்படி நடந்து வந்தீங்க? இவ்வளவு கஷ்டத்திலையும் எப்படி ஆட்சி நடந்து வந்தீங்க? எதுவும் பிரார்த்தனையான்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வி எதுவும் அதுக்கு அந்த ஆட்சி சொன்னா பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை ஏன் கேட்கறிய தம்பின்னுச்சு. என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்க? என்னன்னு ஒண்ணும் இல்லை, 3 வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு பேரம் பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம். பேரம் பிறந்தா நானோ இல்லை எங்க செட்டியாரோ நடக்கிறதுன்னு வேண்டிக்கிட்டோம். சரி, நல்ல விஷயம் தானே. அடுத்த வருஷமே பேரம் பிறந்துட்டேன். உடனே பழனிக்கு நடையும் வந்துச்சு. எங்க செட்டியார் நீ நடன்னாக, நான் அவங்கள நீங்க நடங்கன்னே. 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்தி போய் நம்ம ஊர் வழக்கப்படி விளக்கேற்றி வச்சு திருவுளை சூட்டு போட்டு பார்த்துருவோம். யாரு பேர் வருதோ அவங்க நடப்போம்னு முடிவு பண்ணி விளக்கை ஏற்றி வச்சு 2 பேருடைய பேரையும் எழுதி சீட்டு போட்டு பார்த்ததுல நல்ல வேளை எங்க செட்டியார் பேரே வந்துச்சுன்னு ஆட்சி. நான் உடனே அந்த ஆட்சிட்ட கேட்டேன், உங்க செட்டியார் பேர் வந்தா நீங்க ஏன் நடக்கிறீன்னு. அதுக்கு அந்த ஆட்சி அவங்க தான் போன வருஷம் நடந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னுச்சு. அவங்க போன வருஷம் போனா நீங்க எதுக்கு இந்த வருஷம் வரையன்னே? போன மனுஷன் சும்மா இருக்கப்படாது, மலை மேல போய் முருகா நல்லபடியா நீ கூட்டி வந்து அடுத்த வருஷம் எங்க ஆட்சியை நடக்க வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டாரு. நான் உடனே அந்த சரி ஆட்சியை பார்த்து என்ன ஆட்சி அப்படின்னு. ஆமா என்ன இந்த வருஷம் உங்க பிரார்த்தனை, அடுத்த வருஷம் எங்க செட்டியா நடக்கணும் நான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஆட்சி
இப்படி நடக்கிறவர்களுக்கெல்லாம் நான் பாட்டு பாடி கூட்டி போயிருக்கேன். ஆனா உண்மையிலேயே 25 ஆண்டு காலம் அழகா நடந்து இவ்வளவு பெரிய வெள்ளி விழாவை கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே வாழ்த்த வேண்டும். அந்த ஒற்றுமையை வாழ்த்தணும். அந்த ஒற்றுமையை வாழ்த்துறதை விட இது கூடி சேர்ந்து தொண்டு செஞ்சாங்க பாத்தீங்களா. உலகத்திலேயே பெரியது எது என்கிற சந்தேகம் முருகப்பெருமானுக்கு வந்தது. முருகப்பெருமானுக்கு வந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு வயதான ஒரு பாட்டியிடத்திலே தான் கேட்க வேண்டும் என்று அவ்வை பாட்டியிடத்திலே போய் கேட்டான் முருகப்பெருமான். உலகத்திலேயே பெரியது எது என்றான். அவ்வை சொன்னாள், உலகத்திலேயே பெரியது பூமி உருண்டை, பூமி புவனம், அதான் பெருசுன்னா. உடனே முருகன் கேட்டான், புவனம் தான் பெருசுங்கிறியே, புவனத்தையே படைச்சவன் பிரம்மா தானே, அப்ப படைச்சவன் அதை விட பெருசுதானேன்னா. உடனே அதுக்கு இவ திருப்பி சொன்னா, ஓ இவ்வளவு விவரமா கேட்கிறியா, நான் தெளிவா சொல்றேன்னு அவ்வை பாட்டி சொன்னா, உலகத்திலேயே பெரியது பூமி பந்து புவனம், இந்த புவனம் தான் பெருசுன்னு நினைப்ப, புவனம் பெருசு இல்ல, அதையே படைச்சவன் பிரம்மா. அப்ப பிரம்மா தான் பெருசான்னு கேட்ப, பிரம்மாவும் பெருசு இல்ல. அந்த பிரம்மாவே எங்கிருந்து வந்தா, திருமாலுடைய உந்தி கமலத்தில இருந்து வந்தான். இப்ப திருமால் தான் பெருசா, திருமாலே பார்க்கடல தான் படுத்திருக்கிறான். அப்ப பார்க்கடல் அவனை விட பெருசா, பார்க்கடலையே ஒரு கமண்டலத்துக்குள்ள அடைச்சவர் அகத்திய முனிவர். அப்ப அகத்திய முனிவர் அதை விட பெருசா, அகத்திய முனிவர் மண் குடுவையில இருந்து பிறந்து வந்தவர். அப்ப மண்ணுலகம் பெருசா, 5 தலை நாகத்தினுடைய ஒரு தலை தாங்குவதுதான் மண்ணுலகம். அப்ப 5 தலை நாகத்தினுடைய ஒரு தலை தாங்குவது மண்ணுலகம் என்றால் மற்ற தலைகள் மற்ற உலகங்களை தாங்குகிறது. அப்ப ஆதிசேஷன் தான் பெருசா, ஆதிசேஷனையே ஒரு விரல்ல மோதிரமாக அணிந்திருக்கிறவள் உமையம்மை. அப்ப உமையம்மை தான் பெரியவளா? இல்லை, உமையம்மையே உடம்பில் இடப்பாகமாக கொண்டிருக்கிறவன் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் தான் பெருசா? சிவபெருமானும் பெருசு இல்லையா? அந்த சிவபெருமானை மனதில் தாங்கி வரும் அடியார்களுக்கு எவனொருவன் தொண்டு செய்கிறானோ அவன்தான் உலகத்திலேயே பெரியவன். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனி கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு மண், மண்ணோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம், அறவோ உமையவள் ஒரு விரல் மோதிரம், உமையவள் இறைவர் பாகத் தொடுக்கம், இறைவர் தொண்டர்தம் உள்ள தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அற்புதமான தொண்டு செய்திருக்கிற அந்த உள்ளங்களை வாழ்த்துவோம். ஏன்னா இவ்வளவு அவங்க பேர் லிஸ்ட், பெரிய லிஸ்ட். அவ்வளவு பேரும் ஒரு அருமையான ஒரு கூட்டணியாக இயங்கி இருக்கிறார்கள், ஒருமித்த கூட்டணியாக. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழுவுக்குள்ள பல்வேறு கூட்டணி இருக்கு, ஆனா அந்த கூட்டணி இங்க இல்லை. எல்லாம் ஒருமித்த கூட்டணியாக இருக்கிறார்கள். நான் நகைச்சுவைக்காக சொல்லுவேன், ஒரு ஊர்ல 3 செட்டியார் இருந்தாங்கன்னா 4 நகரத்தார் சங்கம் இருக்கும். வெளிநாடுகள்ல அந்த மாதிரி பல அமைப்புகள்ல இருக்கு. ஆனால் திருவெற்றியூருக்கும் அம்பத்தூருக்கும் வந்து பார்த்தால் உண்மையிலேயே நகரத்தார்களில் உழைக்கும் வர்க்கம் இந்த மண்ணில் தான் வாழ்கிறார்கள். கோடி பணக்காரர்கள் வாழ்கிற மற்ற சங்கங்களை தவிர்த்து உண்மையாகவே உழைத்து வியர்வை சிந்தி சம்பாதித்து இன்றைக்கு பெரியவரானவர்கள் எல்லாம் எங்கள் திருவெற்றியூரிலும் அம்பத்தூரிலும் சென்னையிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் முன்பு பேசுவதில் தான் எனக்கு அலாதியான மகிழ்ச்சி என்று சீனிவாசன் அவர்கள் அழைத்த போது நான் சொன்னேன். காரணம் என்னன்னா, இது போன்ற மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நகரத்தாருடைய சிறப்பு என்ன? ஒரு செய்தி சொல்லவா உங்களுக்கு, ஆச்சரியப்படுவீங்க. நான் சமீபத்தில் லண்டன்ல தொடர் நிகழ்வு பயணங்களாக பல்வேறு பகுதிகளில் பேச போன போது பல இடங்களை சுற்றி பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. நம்ம உமையாள் முத்தாட்சி அவர்கள் உலக நாடு முழுவதும் பயணித்தவர்கள். அவர்களுக்கு தெரியும், விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் என்று ஒரு பழமையான ஒரு அருங்காட்சியகம் அங்கு லண்டனில் இருக்கிறது, V&A மியூசியம் என்று சொல்வார்கள். அந்த மியூசியத்தில் உலகின் மிகச்சிறந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த நாட்டில் V&A மியூசியத்தில் நல்ல கவனமா கேட்கணும். நுழைஞ்சோன்ன பெரிய பில்டிங், பார்க்க முடியாது ஒரு நாள்ல. நுட்பமா பார்க்கிறவங்க ஒரு நாள்ல பார்க்க முடியாது. நான் உள்ள நுழைந்தோன்ன முதலில் நம்மளை வரவேற்கிற பகுதி சவுத் ஈஸ்ட் ஏசியா செக்ஷன், தென்கிழக்கு ஆசிய பகுதிகள். சவுத் ஈஸ்ட் ஏசியா செக்ஷன் போங்கன்னு முதல் எடுத்தோன்னா அதான் பகுதி, அங்கதான் போய் பார்க்கணும். அதுல முதல்ல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சி பொருள் மிகவும் பழமையாக எல்லோரும் வியந்து பார்க்கிற பொருள். நான் அதிர்ந்தும் ஆச்சரியமும் கொண்டேன்.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்களின் திருப்பூட்டும் நிகழ்வின் போது கட்டிக்கொள்கிற கழுத்தீரு தான் முதல் பொருளாக இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு அடுத்து ஒருபடி செய்தி சொல்றேன். அந்த அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த அலுவலக அதிகாரியை போய் தொடர்பு கொண்டு ஒரு சந்தேகம் ஒண்ணு எனக்கு வந்தது. நான் போய் கேட்டேன், நகரத்தார்கள் செட்டிநாடு வாழக்கூடிய பகுதியிலிருந்து நான் வர்றேன், அது சார்ந்த பொருள் இங்க இருக்கு. ஆனா இது 2 வடமா உள்ள திருமாங்கல்யம் என்கிற ஒரு வடமும் ஏத்தனங்களை கொண்ட இன்னொரு வடமும் இணைந்துதான் திருமாங்கல்யமாக இருக்கும். ஆனா நீங்க இந்த கீழே உள்ள ஒரு வடத்தை மட்டும் வச்சிருக்கிறீங்களே, 1 லைன் மட்டும் 1 ரோ மட்டும் இருக்கு, இன்னொரு ரோ இல்லையே, எங்கே அந்த ரோப்புன்னு கேட்டேன். அதோட சேர்ந்த பகுதிகள் எல்லாம் எங்க, மொத்தம் 35 உருப்படி இருக்குமே, இல்லையே இதுலன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஆங்கிலத்தில் பதில் அழகா சொன்னா, என்னுடைய தமிழாக்கம் சொல்றேன் பாருங்க. மொத்தமா சொல்லிட்டேனா? இருக்கா? இருக்கு 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 இருக்கு. அதாவது அவன் சொன்னா பாருங்க, ஆச்சரியப்பட்டேன். ஏங்க இந்த திருமாங்கல்யம் மட்டும் இல்லையேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, ஒண்ணும் இல்லைங்க, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் வேலை பார்க்குறவன். அவன் கேட்டதுக்கு சொன்னா, எடுத்து பார்த்துட்டு, அது ஒரு இந்தியாவில் ஒரு பாரம்பரியமான ஒரு சமூகத்தார்கள் கட்டிக்கொள்ளுகிற பெண்கள் கழுத்தில் திருமணத்தின் போது அணிந்து கொள்கிற புனிதமான ஒரு மாங்கல்யம், அந்த பொருள். அதை காட்சிப்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக நாங்க காட்சிப்படுத்தலைன்னு சொன்னாங்க. இது எப்படி உங்களுக்கு சிந்தனை வந்துச்சுன்னு அப்ப அதை சொன்னா, அதை ஒப்படைத்த போதே தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் திருமாங்கல்யத்தை வெளியே தெரிகிற மாதிரி கட்ட மாட்டார்கள், உள்ளதான் வைத்திருப்பார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, நகரத்தார்களுடைய பாரம்பரியம் என்னவா, மற்றவர்களாவது செயின் தெரியும், கீழே உள்ள மறைத்துக் கொள்வார்களாம் பெண்கள். நகரத்தார் அப்படி இல்லையா, அதை விட ஒருபடி மேல போய் கல்யாணத்தன்னைக்கு கட்டிவிட்டு கொண்டே பொட்டிக்குள்ள கொண்டே வச்சிருவாங்களாம். அப்புறம் சாந்திக்கிட்ட அவ்வளவு ஒரு பாரம்பரியமா நமக்கு. அதனாலதான் ஸ்ரீலங்காக்காரன் இந்த தாலிக்கு பேர் வச்சேன், இரும்பு போட்டி தாலின்னு இதுக்கு பேரு. இந்த நம்ம நகரத்தார் தாலிக்கு பேரே இரும்பு போட்டி தாலி. ஏண்டான்னு கேட்டேன், கல்யாணத்தன்னைக்கு கட்டிவிட்டு இரும்பு போட்டிக்குள்ள வைக்கிற ஒரே குரூப் நீங்க மட்டும்தான். இருப்பு போட்டி தாலின்னு அதுக்கு பேரு. கழுத்து இருக்கு. ஏன் இதை சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஆச்சரியப்படுவீர்கள். உலக நாடு முழுவதும் யானையின் பலம் யானைக்கு தெரியாது. ஆனால் நம்மின் பெருமையும் பாரம்பரியமும் உலகத்தார்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஒரு செய்தி அப்படியே இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா செக்ஷன்ல நடந்து போன போது, அப்படியே இந்த ஜன்னல் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரைபடம் ஒன்று இருந்தது. இதை நீங்க கவனமா கேட்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளதை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இதை நீங்க கவனமா கேட்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு ஃபேன் வந்துருச்சு. ஆச்சு என்ன கோமா போயிட்டு வந்துருவீ இல்ல? சரி, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு யாராவது எந்திரிச்சான்னு வச்சிங்களேன், ஆளை விட்டுறப்படாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பிரியாணி கொடுத்தா கூப்பிடுறோம், அதெல்லாம் கிடையாது. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு இப்ப. ஆனா என்னன்னா, இந்த ஜன்னல் அளவுக்கு ஒரு சார்ட் ஒன்று இருந்தது, வரைபடம். நான் அந்த வரைபடம் என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு பார்க்க போனா, ஹிந்தியில நிறைய சின்னமா எழுதியிருக்கு, சில படங்கள் வரைந்திருக்கு. மேல பார்த்தேன், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறான், 1815களில் ஒரு ஓவியர், நல்லா கவனமா கேட்கணும், ஒரு ஓவியர் காசி நகரத்தினுடைய அந்த மேப்பை வரைஞ்சிருக்கிறான். காசி நகரம் இருக்குல்ல, அதனுடைய மேப்பு அது அங்க இருக்கு, நீங்க போனா பார்க்கலாம் வியண்டே மியூசியத்தில். அந்த காசி நகரத்தோட மேப்ல எல்லா கோவில்களும் இருக்கு. பைரவர் கோயில் இருக்கு, வாராகி டெம்பிள் இருக்கு, கங்கா ரிவர் இருக்கு, அதுல ஓடத்துல போற மாதிரிலாம் ஓவியம் வரைஞ்சிருக்கிறான் அந்த மேப்பு. விஸ்வநாதர் கோயில் நடுநாயகமா இருக்கு, விசாலாட்சி கோயில் இருக்கு, அன்னபூர்ணி கோவில் இருக்கு, எல்லா ஆலயங்களும் அதுல இருக்கு. அதுல பாருங்க ஆச்சரியம், ஒரு இடத்துல அந்த காட்சி வருது பாருங்க, காசி விஸ்வநாதருக்கு சம்போ நகரத்தார் எடுத்து வரும் காட்சியை அதுல ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. நம்முடைய நாம் செய்து வருகிற அறமும் தர்மமும் உலக வரலாற்றில் பதிவாகி கொண்டிருக்கிறதுங்கிற செய்தியை இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உலக வரலாற்றில் பதிவாகி கொண்டிருக்கிற தர்மத்தை நாம் செய்கிறோம். நம்ம அறியாமை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்து, அந்த முன்னோர்கள் செய்த தர்மத்தில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் அமர்ந்து பேசுகிற இந்த இடம் இல்லையா? நினைச்சாலும் நம்ம இந்த இடத்தை நீ கட்ட முடியுமா? 150 ஆண்டுகள் ஆகுது. 150 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கவனமா பாருங்க, 1853 தான் மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில இருப்பு பாதை போடுறேன்.
1853 முதல்ல ஃபர்ஸ்ட் ரயில்வே டிராக் போட்டது 1853 தான். ஆனா நம்ம நகரத்தார் 1813 காசியில விஸ்வநாதருக்கு போய் பாலாலையும் தேனாலையும் குளிப்பாட்டிட்டார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அதனால அவ்வளவு பெரிய தர்மங்களை செய்தார்கள். இந்த தர்மம் எல்லாம் செய்யறதுக்கு நகரத்தாருடைய பாரம்பரிய பெருமைகள் என்னன்னா, காலையில சொன்னார்ல அவரு, சிக்கனமா இருக்கிறது. இந்த சிக்கனம் இருக்கே, நான் சொன்னேன் பாருங்க, சும்மா குழம்பு தான் வைப்பாங்க வீட்டுல. சும்மா குழம்பும் வெறுங்குழம்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு விசேஷ நாள்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஆக்கி படைப்பார்கள். ஏன்? நாம சிக்கனமா இருந்தாத்தே மற்றவர்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனாலதான் செட்டியார் சிக்கனமா இருக்கணுமா. ஒரு செட்டிநாட்டில் ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, என்ன தெரியுமா? செட்டியாருக்கு சிக்கனமாத்தான் இருக்கணுமா எவ்வளவு பணம் வந்தாலும். ஏன் தெரியுமா? செட்டியார் சிக்கனம் சிவங்கோயில் வாகனம்னா. அப்ப இன்னைக்கு சிவன் கோவில்களில் வாகனமாக இருக்கிற எல்லாவற்றையும் செய்வதற்கான பணத்தை நாம் சிக்கனமாக இருந்து இந்த இறைவனுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே சொல்வதோடு, இந்த அருமையான விழாவில் நகரத்தார்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். முருகப்பெருமானை வணங்குகின்றவர்கள் நாம். நகரத்தார்களுடைய தொண்டும் திருப்பணியும் ரொம்ப உயர்வானது. வடக்க போனா காசி, தெற்க போனா ராமேஸ்வரம், கிழக்க போனா கல்கத்தா, மேற்க போனா நாசிக், பஞ்சவடி, மத்தியில் அலகாபாத், பிரயாகை உள்ளிட்ட இடங்கள்ல இந்தியாவினுடைய பண்பாட்டு பரப்பளவை பக்தி என்கிற கயிற்றால் கட்டிய உலகத்தின் ஒரே இனம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மட்டும்தான். கைதட்டின 13 பேருக்கு மட்டும் ரொம்ப நன்றி. ஆனா ஏன் தான் இப்படி கைதட்ட மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல. அதுல ஆட்சிமார்கள்லாம் ரொம்ப யோசனை பண்றாங்க. அண்ணே சொல்ல என்ன ஏன் தெரியுமா? கைதட்டினா மேக்கப் அழிஞ்சு போயிரும் ஒரு நம்பிக்கை. ஆனா ரொம்ப விவரமானவர்கள். அப்படித்தான் ஒரு ஆட்சி, செட்டியார்களை விட ஆட்சியை ரொம்ப கெட்டிக்காரா. அதுக்காக செட்டியார்கள் மட்டும் இல்லை பாருங்க. அப்படித்தான் ஒரு ஆண் என்ன பண்ணாரா, மனைவி கிளம்பி ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா போனோன்னா இங்க மெட்ராஸ்ல அவர் இருந்திருக்கிறாரு. போன் பண்ணி, ஏங்க எங்க இருக்கீங்க? ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கும். உடனே அந்த ஆட்சி பக்கத்துல ஆட்சி தொடையை தட்டாங்க. கரெக்டா சொல்லி பிடிச்சி தம்பி, ஒரு சந்தேகம். போன் பண்ணி, ஏங்க எங்க இருக்கீங்க? உடனே அதுக்கு அவர் அங்க, நம்ம வீட்டுல தான் இருக்கேன். எல்லாரும் சொல்ற அதே வாசகம், நம்ம வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு அவரு. உடனே இங்க இருந்து அடுத்த போன் கேட்டிருக்கிறா, உண்மையிலே சத்தியமா? அப்ப நேர நம்ம கிச்சன்ல போய் நம்ம மிக்சியை ஆன் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னா. எவ்வளவு விவரமானவ பாருங்க. நம்ம மிக்சியை போய் ஆன் பண்ணுங்க நேர சமயக்கட்டுக்கு போன இவ உடனே சொன்னோன்னு நம்மால எவ்வளவு உடனே மிக்சி ஆன் பண்ண கிருன்னு அதே சத்தம். நம்ம ஆத்தாவோட வச்ச அதே ஓட்ட மிக்சி தான். உண்மையிலேயே ஆம்பளை வீட்டுல தான் இருக்காரு, நம்ம தான் சந்தேகப்பட்டோம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு மறுபடி சந்தேகம் அதிகமாயிருச்சு. ஏங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல தான். நேரம் மிக்சியை போடுங்கன்ட்டா. உடனே மிக்சியை போட்டான், கிருன்னு சவுண்டு. அதே மாதிரி வீட்டுல தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு 3 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆச்சு, ரொம்ப 15 நாள் ஆகி போச்சு. சந்தேகம் அதிகமாயிருச்சு. இவ்வளவு நாள் நம்ம ஆளு ஒழுங்கா இருக்க மாட்டாரே, நேர கிளம்பி போயிருவோம்னு இவன்ட்டே சொல்லாம கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டான். வந்தா இவ்வளவு பெரிய பூட்டு தொங்குது, வீட்டுல ஆள் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டா, எங்க என் புருஷன்? அதுக்கு அவர் சொன்னாரு, நீ என்னை கிளம்பி போனியோ அன்னைக்கு கட்டப்பையில மிக்சியை தூக்கிட்டு உன் புருஷனும் கிளம்பி போயிட்டான்னா. அப்பத்தான் அவன் ஒரு ஐடியா சொன்னா, இனிமே போட சொல்றான் தான் கிரைண்டரை போட சொல்லுனா. அதுக்கு அவ சொன்னா, என் புருஷன் ஆட்டோல கிரைண்டரை ஏத்திடுவான்னா. எவ்வளவு விவரமான ஆளு. அதனால நகைச்சுவைக்காக சொல்ல வந்தேன், கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒரு, அதாவது முல்லா ஒரு கழுதை ஒண்ணு வளர்த்தாராம். என்னன்னே, எப்பவுமே வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாதான் இந்த கதையை சொல்லுவாங்க. ஒரு நாள் கழுதையில ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாராச்சு, ரொம்ப ஃபாஸ்டா வேகமா போன. எல்லாரும் ஊர்ல முல்லா நில்லுங்க, முல்லா நிக்கவே இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா போனார். மறுநாள் மெதுவா போனாராம். எல்லாரும் மறுநாள் போய் வர பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி, என்ன முல்லா, என்ன நேத்து எல்லாரும் கத்துனோம், நீங்க ரொம்ப வேகமா போயிட்டீங்க, நாங்க சொன்னா நிக்க மாட்டீங்களா நீங்க? அவனே முல்லா கேட்டாரான், நானா வேகமா போனேன்? யார் வேகமா போனது? கழுதை. கழுதையை தானே நீங்க கேட்டிருக்கணும்னாங்க. உடனே அதுக்கு உடனே முல்லா பார்த்து மக்கள் சொன்னாங்களா, உங்க கழுதை வேகமா போகாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னாங்களா.
அதுக்கு முல்லா சொன்னாரா, முதல்ல என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் கழுதையை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் கூட என் கழுதை நான் சொன்னதை கேட்காது. நான் காலையில ரெடி ஆகி கழுதைக்கு முன்னாடி போய் நின்று கழுதை மேல பக்கத்துல போய் காதுல சொல்லுவேன், கிழக்க போமே அது மேற்க போய்கிட்டு இருக்கோம், நான் வடக்க போமே தெற்க போகும், நான் மெதுவா போமே அது வேகமா போகும், நான் வேகமா போமே மெதுவா போகும். ஒரு நாள் கூட நான் சொன்னதை கேட்காது. உடனே கேட்டாங்க, எப்படித்தான் முல்லா இந்த கழுதையோட நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த முல்லா சொன்னாரா, நான் ஒரு நாள் கூட எனக்கு ஒத்து வராத கழுதையோட நான் ஒத்து போயிட்டேனாராம். எப்படின்னு கேட்டாங்களா எல்லாரும் ஆர்வமா. நான் கிழக்க போன்னு சொல்லுவேன், அது மேற்க போகும், மேற்க பார்க்கிற வேலையெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்குவேன். நான் மெதுவா போமே வேகமா போகும், வேகமா முடிகிற வேலையெல்லாம் அன்னைக்கு முடிப்பேன். எனக்கு கம்ஃபர்டபுளே ஆகாத கழுதையோட நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன் ராமுல்லா. இப்ப கைதட்டினவங்க பூரா காம்ப்ரமைஸ் ஆனவர்கள் என்பதை நான் கருத்தில் கொண்டு, நான் உண்மையிலேயே முல்லாவின் கழுதையை பற்றி மட்டும்தான் சொன்னேன் என்பதை உண்மையாக உணர்ந்து வேறு எதை பற்றியும் சொல்லவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் என்பதை அறிவித்து, இந்த நிகழ்வில் குடும்பத்தினுடைய மேன்மையை நம்ம எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் இந்த செட்டிநாட்டினுடைய பெருஞ்சிறப்புகள் எவ்வளவு இருந்தாலும் நாம் தம்பதியர்களாக வாழ்கிற அந்த 60 ஆண்டு 70 ஆண்டு விழாக்கள்ல ஆசி பெறுகிறோமே, அந்த விட்டு கொடுக்கிறவர்கள், உண்மையாக அந்த உணர்வு நிலையை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஒரே ஒரு செய்தியைத்தான் இந்த இடத்துல சொல்லணும். முருகப்பெருமானை வணங்குகின்ற நகரத்தார்கள் குலத்துல முருகனே வந்து நகரத்தார்கள் வாழ்வியல் நடத்தின அற்புதங்கள் நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் கவனமா கேட்க வேண்டிய நேரம். மணப்பாறையில மாடு ரொம்ப விசேஷமானது. ஒரு செட்டியார் மணப்பாறையில மாடு வாங்கிறதுக்காக போனார். தெரியுமாச்சி? மணப்பாறையில மாடு வாங்க போன செட்டியார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தலையை வேகமா ஆற்றியிலே தெரியாது. ஏன்னா அந்த செட்டியாருக்கே மாடு வாங்க போனது தெரியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். மணப்பாறையில மாடு வாங்க போனார் செட்டியாரு. மாடை வாங்கிட்டு திருப்பி வர்றாரு. சாயங்காலம் 6 மணி ஆகி போச்சு, இருட்டி போச்சு. ஒரு தூண் இருந்துச்சு. வர்ற வழியில ஒரு ஊரு. ஆகா, இந்த ஊர்ல மாட்டை கட்டி போட்டு படுத்துருவோம்னு படுத்துட்டாரு. காலையில எந்திரிச்சாரு. பார்த்தா விடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு விராலி மலை. வர்ற வழியில மாடை பார்த்தாரு, விராலி மலை இருக்கு, மாடை காணோம். மாடை எவனோ ஒருத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆகா, மாடை காணமேனு ஆளை விட்டுத்தேன்னா மேகமலை குறவே மாடை கொண்டு போயிட்டான். குறவனோட மாடை கூட்டியாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டான். இங்கிலீஷ் காலத்தில் இங்கிலீஷ்கார ஜட்ஜு உட்கார்ந்துருந்தாங்க. நான் சொல்றது பொய் இல்ல, சரித்திரம் சத்தியம், நடந்தது. ஆங்கிலேய நீதிபதி இருக்கிறாரு, இந்த மேகமலை குறவன் பிடிச்சவன் இருக்கிறான், இந்த பக்கம் செட்டியார் நிக்கிறாரு. இந்த மாடை என்னுடைய மாடை இவன் பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. சாயங்காலம் வாங்கிட்டு வந்த மாடு நைட்டு வரக்குள்ள இருட்டி போச்சு. வீட்டுக்குள்ள கூட போகல. வீட்டுக்கு போக வேண்டிய மாடு ஊருக்கு வர்றாரு. எந்த ஊர்னு இப்ப சொல்ல மாட்டேன், கடைசியா சொல்லுவேன். எந்த ஊர் செட்டியாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மாடு என்ன ஆச்சு? இப்ப மேகமலை குறவனோட இருக்கு. செட்டியார் சொல்றாரு, என் மாடுதாங்கிறாரு. அவன் சொல்றேன், அந்த நீதிமன்றத்தில் அந்த திருடன் சொன்ன, இவர் விட்டு மாடுதாங்கிறதுக்கு இந்த மாட்டுல இருந்து ஏதாவது அங்க அடையாளத்தை சாட்சியா சொல்லுங்க, இங்க விட்டா அவர் வீட்டுக்கு போகுமான்னு கேட்கிறேன். அப்பதான் வாங்கிறாரு மாடை. எப்படி வீட்டுக்கு போகும்? போகாது. சாட்சி எதுவுமே இல்லை. செட்டியாருக்கு சாட்சியும் அதை அங்க உருவத்துல சொல்ல தெரியல. புதுசா வாங்கின மாடு என்ன சொல்றது? அவர் ஒரே ஒரு சாட்சி சொன்னார். அதான் அருமையான சாட்சி. என்ன தெரியுமா? ஐயா, இந்த மாடு நான் என் பணத்தை கொடுத்து வாங்கிய அந்த மாடுதாங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு, சொல்லவான்னு கேட்டாரு செட்டியாரு. சொல்லுங்கன்னாரு. உடனே செட்டியார் சொன்னாரு, இந்த விராலி மலை மேல முருகன் இருக்கான்ல, அவன் ஒருத்தன் தான் சாட்சினாரு. விராலி மலை மீது இருக்கிற முருகன் தான் சாட்சி. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று முன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்க நம்ப மாட்டீர்கள், அந்த திறந்த நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேய நீதிபதி இருந்த போது அந்த திறந்த நீதிமன்றத்திலே எங்கிருந்தோ ஒரு மயில் ஒன்று பறந்து வந்து நீதிமன்றத்தின் நடுவு மையத்தில் நின்று தோகை விரித்து ஆடியது. தோகை விரித்து ஆடிய அந்த மயில் மீது ஒரு முருக கடவுள் இருக்கிற காட்சியை நீதிபதி மட்டும் கண்ணில் உணர்ந்து தீர்ப்பு எழுதினார். ஆகா, இறைவனே வந்து சாட்சி சொல்லி இருக்கிறான் செட்டியாருக்காக, இந்த மாடு செட்டியாருடையதுதான் என்று தீர்ப்பளித்தார். இது நடந்த சம்பவம். அதற்கு பிறகு செட்டியார் முடிவு செய்தார், இந்த மாடை
நம்மோட்டு தான் சொல்றதுக்கு முருகனே வந்தானே, இந்த மாடு எம்பிட்டு இல்ல, இனிமே இது முருகன் தான் சொல்லி விராலிமலையில பசு மடத்தை கட்டி முருகனுக்கு தினந்தோறும் பால் அபிஷேகம் செய்வித்தார். அவர் எந்த ஊர்னா, யாராவது சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், அவர் நேமத்தாம்பட்டியை சார்ந்த பழனியப்ப செட்டியார்னு பேர். நல்லா கைதட்டலாம். இந்த கைதட்டாதவர்கள்லாம் நமக்கு சம்பந்தப்பட்ட ஊரா, நம்ம ஊரா, இல்லை நம்ம சம்பந்தம் பண்ண ஊரான்னு நினைக்க வேண்டாம். நகரத்தார் சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் தான். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்தவருக்கு நம்ம பாராட்டலாம். ஒரு மனுஷன் பிறந்தோன்னு கிடைக்கிறது தாலாட்டு, கடைசியில போற போது நீராட்டு, ரெண்டு கடையில நீங்க கொடுக்க வேண்டியது கைதட்டுங்கிற பாராட்டுன்னு காலையிலே சொன்னேன். நல்லா பாராட்டலாம். அதனால ஒரு அற்புதமான பாராட்டை அவர்கள் செய்தார்கள். அந்த மாதிரி நம்மெல்லாம் நீங்க செய்திருப்பீர்கள்னு சொன்னா, இந்த அருமையான வேளையில முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நகரத்தார்கள். அதனாலதான் முருகப்பெருமானே வந்து சாட்சி சொன்னான் என்று சொன்னால், முருகன் மீது ஒரு அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் நகரத்தார்கள். அதனாலதான் வெள்ளக்குமரப்ப செட்டியாருக்கு முருகனே காட்சி தந்தான். அரண்மனை பொங்கல் ஐயா வீடுன்னு காரைக்குடில சொல்றோம் இல்லையா? அந்த அரண்மனை பொங்கல் ஐயா வீடுன்னு சொல்றோம். அவங்களுக்கு ஏன் அரண்மனை பொங்கல்னு பேரு? கொழும அரண்மனையில இருந்தவளுக்கு பொங்கல் வேவு வரும், அதனால அரண்மனை பொங்கல் ஐயான்னு பேரு. அவர்கள் குடும்பத்தில் வெள்ளக்குமரப்ப செட்டியார்னு இருந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான். அந்த காட்சி, அதன் மூலமா தான் இன்றைக்கு விபூதி அவர்களும் அன்னம்பாலித்து வருகிறார்கள். நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. குட்டையாவிற்கு அருள் வந்தான், பழனி ஆண்டவனே அருள் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பிறகு கண்டனூர் அருளாடியார் தான் இன்றைக்கு வரையும் விபூதி கொடுத்து வருகிறார்கள். அதனாலதான் ஒரு அருமையான வரி மகாகவி அரசி பாடுவார். என்ன தெரியுமா? காலில் வலுவேந்தி. பாத யாத்திரைனா என்னன்னு சொன்னாரு. பாத யாத்திரைனா என்ன? அதான் ரெண்டே வரி. காலில் வலுவேந்தி, காலில் வலுவேந்தி, கருத்தில் உணையேந்தி. இரண்டாவது வரி, காலில் வலுவேந்தி கருத்தில் உணையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தினா. எனக்கு இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும், முருகா எனக்கு இது நடக்கணும்னு ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி போனார்கள். அதான் பாத யாத்திரை. எல்லாருடைய குறைகளையும் நீக்கக்கூடிய மன்னவனாக அங்கு இருக்கிறான் குன்றத்திலே குமரன். அதனால முருகப்பெருமான வணங்கினா சகல பரிபூர்ணமான அனுகிரகமும் கிடைக்கும். நகரத்தார்கள் அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டார்கள். தணிகை மலையிலே இருக்கிற முருகப்பெருமான் தனிந்தவன், எல்லாவற்றிலும் வாழ்வினுடைய தனிவு நிலையை தந்தவன். அதனாலதான் எப்படி தனிவு? அந்த கோபம் கொண்டு சூரனை விதைத்தவன் தணிகாச்சலத்திலே வந்து அமர்ந்தான். அதனால அந்த தணிகை மலை முருகனை வணங்கினா வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு சாந்தமும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு நிம்மதியும், ஒரு ஆனந்தமும், இந்த ஹிருதயத்திற்கு ஒரு பெரிய பரிபூர்ணமும் கிடைக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதனால இந்த தணிகை மலைக்கு நீங்க நடந்து போறீங்கன்னு சொன்னா, அறுபட வீட்லையும் நல்லா கவனமா கேட்கணும். அறுபட வீட்லையும் நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய முழு திருப்பணிகள் இருக்கு. அறுபட வீட்லையும் பழனியில இருக்கு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கு, திருத்தணியில இருக்கு, சுவாமிமலையில இருக்கு. திருத்தணியை பத்தி ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும். திருத்தணி விழாங்கிறதுனால தேவகோட்டையில ஒரு செட்டியார் இழுப்பக்குடி கோயில் சொல்லி முடிச்சிடுறேன். பர்மால 55-60 ஊர்கள் இருந்தது அந்த காலத்துல. நம்ம வாழ்ந்த ஊர்கள், முக்கியமா பெயர் தெரிஞ்ச ஊர்கள். அதுல தவுஞ்சைன்னு ஒரு ஊர், தவுஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரை சார்ந்தவர் ஏகப்ப செட்டியார்னு பேரு. ஏகப்ப செட்டியார் வகை இழுப்பக்குடி கோயிலை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணாரு, தவுஞ்ச முருகன் கோயில் அப்படி முருகனுக்கு வச்சு அன்னதானம் போடுறாரு. மாசி மக மகேஸ்வர பூஜை மாதிரி போட்டார். அன்னையோட அந்த ஊரை விட்டு கிளம்பி வரணும். வார் வந்துருச்சு. இருக்க சாமான்களை பூரா எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாரு. நடந்து வரணும். சாப்பாடெல்லாம் போட்டுட்டு முருகனுக்கு அலங்காரம் பண்ணி அற்புதமா பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு கிளம்புறாரு. இருக்க பணங்கன்னா, இருக்க ஆடு மாடெல்லாம், தோட்டமெல்லாம் இருக்க ரூபாய்க்கு வந்த விலைக்கு வித்துவிட்டு இருக்க காசை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்புறாரு செட்டியார். நல்லா நீங்க கவனமா கேட்கணும். ரொம்ப தூரம் வந்துட்டாருங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆத்தி முருகனுக்கு சாத்தின நகையெல்லாம் எடுக்கலையே, அப்படியே இருக்கே, என்ன பண்றது? திருப்பி நடந்தாராமுங்க. உசுறு போயிற நேரம், எப்ப குண்டு போடுவேன்னு தெரியாது. திருப்பி நடந்தாராம். போனாராம். போய் அங்கே அந்த பாதுகாப்பு மேய்க்காவல கூப்பிட்டாராம்.
ஐயா துறன்னாராம். முருகனுக்கு அப்படியே சாத்தி இருந்துச்சான். எல்லாத்தையும் முடிஞ்ச வரையும் எடுத்து எல்லாத்தையும் இடுப்புல அங்க இங்க நகைகளை பூரா கட்டிக்கிட்டாராம். நல்லா கவனமா கேட்கணும். முருகனுக்கு தங்க அங்கி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அருமையான முருகனுக்கு வேல், வைர வேல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாரு. எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இது சத்தியம் நடந்தது, உண்மை. எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து வச்சுக்கிட்டு நேர கிளம்பிட்டாருங்க. கிளம்பி வராரு. ஒரு இடத்துல பெரிய ஆறு ஒண்ணு ஓடுது. அந்த ஆறை கடந்தாத்த இவங்க பர்மா கல்கத்தா சேர முடியும். அண்ணே முடிச்சாரு அண்ணே, கல்கத்தா சேர முடியும். இப்ப என்ன ஆச்சு, இந்த செட்டியாரு இந்த ஆத்த கடந்து வர்றதுக்கு ஒரு படகு ஒருத்தன் வர்றேன். 13 பேர் தான் அந்த படகுல ஏறலாம். 13 பேர் ஏறலாம். 13 பேர் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம், காலை பின்னாடி வச்சுக்கிட்டே வந்தாராம். நம்ம இந்த படகுல போக வேண்டாம், அடுத்த படகுல போவோம்னு. 13 பேர் ஏறி கொஞ்ச தூரம் தான் அந்த படகு நகர்ந்துதான். ஜப்பான்காரன் ஒரு பெரிய குண்டு போட்டானா. அந்த படகுல இருந்த ஊரா இதுவாகி போனார்கள். இவங்க அந்த குண்டு சத்தத்துக்கு தப்பிச்சு போனாராம். திரும்ப பிரிஞ்சு போனவர்கள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு 4 நாள் ஆச்சா. அந்த இடத்துல 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு படகை தயார் பண்ணி இங்க இருந்து கிராஸ் பண்ணி கல்கத்தாவுக்கு அங்க இருந்து எப்படியோ காசுகளை தயார் பண்ணி ரயில் ஏறி ஊருக்கு சேர்ந்து, நல்லா நீங்க கவனமா கேட்கணும். யார் யார் என்னென்ன நகை பண்ணி வச்சாங்களோ அவங்க வீட்டுக்கு நேர போய் நீங்க முருகனுக்கு பண்ண நகைன்னு நேர சிட்டையோட கொடுத்தாராமங்க அந்த செட்டியாரு. இதை விட உச்சமான செய்தி சொல்றேன் பாருங்க. இதை விட உச்சமான செய்தி, இந்த வைரவேல் இவர் செஞ்சு வச்சது. என்ன பண்றது, நம்ம வீட்டுல வச்சுக்கப்படாது. மத்தவட்ட கொடுத்தாச்சு. நம்ம என்னன்றது, நேர எடுத்துக்கிட்டு திருத்தணி முருகன் கோயில்ல கொண்டே கொடுத்து சிட்டை எழுதி வாங்கிட்டாராம். நான் கொடுத்த உபயம் இன்னைக்கு திருத்தணியில இருக்கு. நகரத்தார், தேவகோட்டை நகரத்தார் செஞ்சு வச்ச வைரவேல். தேவகோட்டை ஏகப்ப செட்டியார் வகையை சார்ந்தவர். வைரன் சொக்கலிங்கனுடைய ஐயா. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? இப்படி தெரியாத தகவல்கள், பதிவுறாத தகவல்கள் எத்தனையோ இருக்கு. அறுபட வீட்டுல இருக்கு. இப்ப நம்ம பழமூர் சொல்ல சோழபுரம் சுப்பையா செட்டியார்கள் ராஜகோபுரம் செய்து வைத்திருக்கிறார்கள். நல்லா அவங்களுக்கு தெரியும். நிறைய வைர வேல்லாம் செஞ்சு வைத்திருக்கிறார்கள். இப்படி ரொம்ப திருப்பணிகள் இருக்கு. இதெல்லாம் ஆறுபட வீட்டிலையும் முருகப்பெருமான் நகரத்தாரைத்தான் திருப்பணிகள் செய்வதற்கு அவர்கள் பணத்திலே இருந்துதான் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் விரும்பிய சமூகம் நகரத்தார் சமூகம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். உலகத்திலேயே சிவலிங்கத்துக்கு முதல்ல அபிஷேகம் தினந்தோறும் ஆகிறது காசியில உள்ள விஸ்வநாதருக்கு 3 மணிக்கு மங்களாரத்தி பூஜைன்னு பேரு. அதான் முத அபிஷேகம். அப்புறம் தான் மற்ற கோயில்ல பூரா. இந்த அபிஷேகத்தை சிவபெருமான் பண்ற பாக்கியத்தை நாட்டுக்கோட நகரத்தாருக்கு தான் கொடுத்திருக்கேன். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு இல்லையா? ஒரே ஒரு செய்தி சொல்றேங்க, ரொம்ப அற்புதமா நீங்க கேட்டீங்க. இந்த அருமையான பெருமைமிக்க இந்த இனத்தினுடைய பெருமை எல்லாம் சிறப்பு. ஆனா இன்னைக்கு நம்முடைய இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை, தரமான பிள்ளைகளை, பண்பான பிள்ளைகளை, பக்குவமான பிள்ளைகளை, நம் சமூகத்தின் பெருமை அறிந்தவர்களை, மிகச்சிறந்த பண்பு மிக்கவர்களை வளர்த்தெடுப்பவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தமிழை சொல்லிக் கொடுங்க. மம்மின்னு சொல்லாதீங்க. மம்மின்னா எகிப்து நாட்டில் பிணம்னு அர்த்தம். மம்மின்னு சொல்லப்படாது. அம்மான்னு அழகிய தமிழ் ஆத்தான்னு சொல்லுங்க, அப்பச்சின்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன். காலைல சொன்னார்ல 3 தலைமுறை 4 தலைமுறை இன்சியல்னு. சீனா பெண்ணா 3 அண்ணன் ராவணமன ஆனாருன்னா நல்லா இருக்கு கேட்க விலாசம். இதே இது இப்ப பயலுக்கு பேர் எப்படி நம்ம வைக்கிறாங்க? ஸ்ரவன். இப்ப அவன் பேரை சொல்றேன் பாருங்க. சீனா பெண்ணா 3 அண்ணன் அவன் விலாசத்தை பின்னாடி சொன்னா நல்லா இருக்குமா? ஸ்ரவன்கிற பேரை ஒருத்தனுக்கு வச்சா அவன் பேரு எப்படி விலாசத்துல இஷ்டன்னு எழுதுறதா? எப்பவுமே புள்ளி வச்ச எழுத்து முதல் எழுத்தா இருக்கப்படாதான், முழு எழுத்து இருக்கணுமா. அதனால 2 எழுத்து ஜோடியா போடுவாங்க. 2 எழுத்து இருக்கணும். நான் அதை தனி ஒரு சப்ஜெக்டே பேசலாம். எனவே 76 ஊரை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஊர்ல அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் வந்திருந்தீங்கன்னா கரவொலி கொடுத்து உங்க ஊரினுடைய பிரசன்ட், இங்க இருக்கிற பிரசன்ஸை நீங்க நிரூபிங்க. அதனால உங்க வாழ்த்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஊருடைய பெருமைகளை. என்ன மகிழ்ச்சியான இந்த தருணத்துல ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் கல்லலோடுமே அரியக்குடி பலவான்குடி பாகநேரியும் ஆத்திக்காடு தெக்கூரும் கடியாவட்டியும்
ஆராவயலும் ஸ்ராவயலும் கோணாபட்டுமே கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் மதகுபட்டியும் கோட்டையூரும் குழிவிரையும் வேகுபட்டியும் புதுவயலும் ராயவரம் பூலாங்குறிச்சி புகழ் சேர்க்கும் ஊர்களிவை சிறப்பே ஆகும். கண்டனூரும் அழகாபுரி ஆவினிப்பட்டி கருங்குளமும் மானகிரி மிதிலை பட்டி கண்டவராயன் பட்டி தேனி பட்டி காளையார் நல் மங்கலமும் கல்லு பட்டி கண்டவராயன் பட்டி தேனி பட்டி காளையார் நல் மங்கலமும் கல்லு பட்டி கண்டரனல் மாணிக்கம் உலகம் பட்டி காநாடு காத்தானும் பனைய பட்டி பொன் புது பட்டியுடன் வலைய பட்டி பிள்ளையார் பட்டி அது பெருமையாகும். பிள்ளையார் பட்டிங்கிறது நகரத்தார் ஊர்லயும் ஒண்ணு கோயிலையும் ஒண்ணு. அங்க இன்னும் நகரத்தார் குடும்பம் இருக்காங்க. நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும் நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர் நெற்குப்பை மகிபாலன் பட்டியினோடு நேமத்தான் பட்டியுடன் செம்பனூரும் சிறுகூடல் பட்டி வளர்கொப்பனா பட்டி சீர்புகழை சேர்க்கும் ஊர்கள் சிறப்பே ஆகும். சோழபுரம் காரைக்குடி அளவா கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியோ கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி. ஆச்சு அசோக் நகர்லாம் வராது, அப்படியே உட்கார்ந்துருக்க கைதட்டாம நானும் முடிக்க போயிட்டு இருக்கேன். அப்படியே எம்மூர் 76 ஊர் தான் வரும். சோழபுரம் காரைக்குடி அளவா கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கிழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியோ கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி அரண்மனைநல் சிறுவயலும் பட்டமங்கலோ அரிமளமும் ஜெயங்கொண்டபுரம் ராமதியோடு ராங்கியமும் மேலே சிவ புரியுமாக வீலட்சுமி புறமும் சேர்த்து சிறப்பே ஆகும். தானிச்சா பூரணியும் நாச்சியாபுரம் சக்கந்தி உனாச்சிறுவயல் கோழகாபுரி பனங்குடியும் நடராசபுரமும் சேர்த்து பார்புகழும் நகரத்தார் வாழுமுராமே. இன்றைக்கு 76 ஆகும். இவ்வினிய குலம் இன்னும் செழித்து வாழ்க. குஞ்சக்குடி முருகனவன் துணையில் இருப்பான் கோவில் கண்ட நகரத்தார் குலமே வாழ்க என்று வாழ்த்தி இந்த பாடலை எழுதியவர் ஆத்தங்குடி கவித்தென்றல் காசு மணியன் அவர்கள். அவருக்கும் ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்தணும். ஏன்னா யார் எழுதுனாங்கிற உண்மையே சொல்லணும். நான் ஏன் கவிதை மாதிரி சொல்லப்படாது. ஏன்னா அது அவர் செஞ்சாருன்னா அவருக்கு பாராட்டு போகணும். சரியான முறையில் நியாயம்ங்கிறது அதுதான். அதனால இந்த அருமையான வேளையில் மிக மிக அற்புதமாக இந்த விழாவை நேர்த்தியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளாலே. ஏன்னா ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா இளம் வயதுல ராமேஸ்வரம் கோயிலுக்கும் காசி நகரேஸ்வரர் ரெண்டுக்கும் வர்ணனை செய்யும் வாய்ப்பை குடமுழுக்கில் இறைவன் நமக்கு வழங்கினதுனால பிள்ளையார்பட்டி திருவண்ணாமலை கும்பாபிஷேக விழா மலர் துவக்கிற பாக்கியத்தை அண்ணாமலையார் கொடுத்தார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தை. இந்த பெருமைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கு காலையில் சுகி சிவம் ஐயா அவர்கள் வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் எனக்கு அமைந்ததைத்தான் நான் பெருமையா நினைக்கிறேன். இறைவனுடைய திருவருள் ரொம்ப பெருசு, அதுவும் முக்கியம். மனிதர்கள்ட்ட வாங்குற வாயார வாழ்த்த தான் வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் நினைக்க மட நெஞ்சும் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். வாழ்த்துறதுக்கு தான் வாய் இருக்கிறது. அதனால இன்னைக்கு சுகி சிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த நிகழ்வை நடத்தினார்கள். எனவே இந்த திருத்தணி பாத யாத்திரை டிரஸ்ட் நண்பர்கள், நகரத்தார், இளைஞர் நற்பணி குழுவினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கி உங்கள் அத்தனை பேருக்கும் முருகனருளால் கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத கிழமை, கழு பிணியில்லாத உடல், சலியாத மனம், தகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு எல்லாம் அல்ல இறைவனின் பாதத்திலே அன்பென்கிற 16 செல்வங்களும் நீங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பார்வோற்ற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.